السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر أينما تولوا فثم وجه الله صدق الله العلي العظيم. وقال أيضا وهو معكم أينما كنتم صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أفضل الإيمان أن تعلم أن الله معك حيث كنت أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை தன்னோடு வைத்து வாழக்கூடிய அந்த பேரின்பத்தை நமக்கெல்லாம் பிச்சையாக கொடுத்த நமது காமிலான ஷேக் நாயகம் எஜமான் அவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கினான். இன்னும் அவர்களுடனே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் இந்த அடியங்களுக்கு தந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடியேனின் குற்றம் குறைகளின் காரணமாக அவர்களுடைய சொர்பத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடாமல் அவனுடைய கருணையின் விசாலத்தின் பொருட்டால் அவனுடைய கருணை பிச்சையால் நம்மை நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலே அவர்களுடைய புனிதமிக்க காலடியிலே இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவர்களுடைய பிரியத்தை பரிபூரணமாக பெற்றவர்களாக அவர்களுடைய முழு ஃபைசானையும் பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது பீர்பாய்கள் நமது சந்ததியினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான்? அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எல்லா மக்களும் சொல்லுவாங்க நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறது யாருப்பா? அல்லாஹ் தாங்க பூர்த்தி செய்யறான். அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்று நாவளவில் சொல்லக்கூடிய சிலர்கள் நமக்கு எப்படி சேஷனாக ஆக்கி வச்சாங்க? மனதால் அல்லாஹுதான் எனது தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தவர்கள் ஷேகுமார்கள். யாராவது இல்லை என்று கொஞ்சமாவது தடுமாறுவோமா? அதில் காணும், தடுமாற மாட்டோம் ஷேக்குடைய பிச்சையில். ஆனால் மற்றவர்கள் என்னதான் அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் நிறைவேற்றுறான், அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஆனாலும் ஒரு இக்கு வைப்பாங்க, ஒரு புள்ளி வச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது ஹஸரத், கொஞ்சம் மற்றவர்களையும் நம்ம நாட வேண்டிதானே இருக்கிறது என்று அவர்கள் ஏன் மற்றவர்களையும் நாட வேண்டி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அந்த புள்ளி வைக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன்தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறான். ஆனால் அல்லாஹுவை தனியாக வைத்துவிட்டு காலிக்கை தனியாகவும் மஹ்லூக்கை தனியாகவும் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் தாங்க நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான். எங்கிருந்து அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான்? 7 வானத்திற்கு மேல்
அரிசிலே அமர்ந்து அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறான். எவ்வாறு? ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியா? அவ்வாறு அல்லாஹு தஆலாவை தன்னை விட்டும் வஸ்துக்களை விட்டும் அவர்கள் பிரித்து பார்ப்பதனால் அந்த புள்ளி வைக்க வேண்டிய நிலை ஏற்படுது. ஆனால் நம்ம ஷேகுமார்கள் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க? நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. எப்படி அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யறாமா? ஒவ்வொரு வஸ்துவிலும் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. ஒவ்வொரு வஸ்துவுடனும் மௌஜூதாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. அல்லாஹ் தஆலா எங்கமா இருக்கான்? 7 வானத்துக்கு மேலையா? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அப்போ அரிசில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் இங்கே இல்லையா? அரிசி சே ஃபர்ஷு தக் எல்லா இடங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருப்பவனுக்கு பெயர்தான் இறைவன் என்பதாக சொல்ல முடியும். நம்முடைய ஹாஜத் ரவாவாகிய நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாகிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவுடனும் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அந்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னோடு இருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். தன்னுடனே ஹக்கை பார்க்காததனுடைய பின் விளைவுதான் ஒவ்வொரு வஸ்துவிலும் மனுஷன் போய் என்ன பண்றான்? ஜில்லத்தாகிறான், கேவலப்படுறான். என்னதான் உறவுகளாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், என்ன உறவுகளாக இருந்தாலும் அங்கு சென்று நமது தேவைகளை முறையிடும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? குனியணும், பணியணும், நெளியணும். எல்லா கேவலங்களும் ஜில்லத்தும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நாம் நமது ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்திலே நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, நமக்கு நமது சேஷநாயகம் இலாகாக காட்டி கொடுத்த அந்த ரப்பிடத்திலே நாம் கேட்கும் பொழுது எப்படி கேட்கலாம்? தலை தூக்கி கேட்கலாம், கண்ணியமாக கேட்கலாம். நாம் ஒருவனிடத்தில் மட்டும் ஜில்லத்தாக தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினால் போதுமானது. அவர்களுடைய வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். அந்த ஒருத்தவனிடத்தில் வெளிப்படுத்த மறந்துவிட்டால், ஒருத்தவனிடத்தில் எவ்வாறு அடிபணிவது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் எல்லா இடத்திலையும் கேவலப்படணும். எஜமா கலீமிஷா எஜமா அவர்கள் படித்த ஒரு நஸம் நம்ம சர்க்கார் நாயகம் படித்து காட்டுவாங்க. मेरे शान आशिकाना मेरे चाल आजिजाना मेरे शान आशिकाना. என்னுடைய நிலை, என்னுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு காரணம் என்ன தெரியுமா? எதை கொண்டு மேலேறி வந்தேன் என்று தெரியுமா? ஆஷிக், இஷ்கை கொண்டு தான். இறை காதல் எனும் ஏணியில் தான் ஏறி எனக்கு இந்த உச்சம் கிடைத்தது. இந்த உயர்ந்த அந்தஸ்து எவ்வாறு கிடைத்தது? இறை காதலின் மூலமாக. காதல் இல்லாமல் இருக்குமேயானால் அங்கு எதுவும் கிடைக்காது. அதே போன்று அல்லாட்ட வாங்கிறதுக்குரிய தந்திரம் என்ன தெரியுமா? மேரே சாத ஆஜிசானா, அல்லாஹ்விடத்தில் ரப்பே என்னால் ஒன்றும் முடியாத ரப்பே. நாம் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள், ஆஜிசானவர்கள், எதையுமே செய்ய இயலாதவர்கள். ரப்பே முதுத்தர்ரா இருக்கிற ரப்பே, யா அல்லாஹ் நீதான் ரப்பே என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்று என் ஷேகநாயகன் சொன்னாங்களே ரப்பே, நீயே என்னுடைய தேவைகளை கண்ணியமாக லேசாக நிறைவேற்றி கொடுத்து விட ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய இயலாமையை நாம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது தேவைகளை கண்ணியமாக பூர்த்தி செய்வான். அப்போ நமது பணிவை யாரிடத்தில் காட்ட வேண்டும்? ஹக்கிடத்தில் மட்டும் காட்ட வேண்டும். அவ்வாறு நாம் காட்டுவோமேயானால் எங்கு சென்றாலும் தலை நிமிர்ந்த வாழ்வு, கண்ணியமான வாழ்வு. சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுத்தாலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே ஜில்லத்திலிருந்து இஸ்ஸத்தின் பக்கம் நம்மை அழைப்பதற்காகமா, கேவலத்திலிருந்து கண்ணியத்தின் பக்கம் நம்மை அழைப்பதற்காகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? திரு கலிமாவை நம்மிடத்தில் சொன்னார்கள். எப்போ அல்லாஹ்தான் எனது தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதை ஒருவன் மனதார விளங்கி விடுவானோ, எப்போ அந்த உணர்வு ஒரு நபருக்கு வந்து விடுமோ வாழ்க்கையே தைரியமாக போயிடும், வாழ்க்கை சந்தோஷமயமாக இருக்கும். எப்போ அல்லாஹ்வை நமது தேவைகளை பூர்த்தி செய்வனாக ஆக்காமல் மற்ற மாசி வல்லாக்களை தேவைகளை பூர்த்தி செய்பவனாக ஆக்குகிறானோ கடைசியில் ஏமாத்தம்தான் மிச்சம். எல்லாமே என்னமா? காணல் நீர் போன்றுதான். நீர் இருக்கிறது, தண்ணீரை போன்று தெரியும், ஆனால் தண்ணீரை தேடி சென்றால் அங்கே தண்ணீர் இருக்காது. பார்ப்பதற்கு தண்ணீரை போன்று தெரியும், வெளிரங்கத்தில் பார்த்தா இந்த வஸ்துக்கள் எல்லாம் மௌஜூதாக இருப்பதை போன்று தெரியும். ஆனால் நமக்கு ஷேகுமார் என்ன நம்ம காட்டி கொடுத்துட்டாங்க? அல்லாஹி மௌஜூத் பாக்கி சோபாதம்.
அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான், மற்ற எல்லாமே அதம் தான்மா. அதம்க்கு கோயி வசன் நஹி, அதமுக்கு எந்த பவருமே கிடையாதுப்பா. ஒருத்தரும் கடுமையான தாகம், வெயிலில் பார்த்தாக்க அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே அலையா தெரியும், காணல் நீர்னு சொல்லுவாங்க. போய் பார்க்குறான், ஆஹா தண்ணி இருக்குதோ என்று வேகமாக ஓடி போய் பார்க்குறான். என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவனுக்கு ஏதாவது மன்ஃபாஅத்து கிடைக்குமா, ஏதாவது பலன் கிடைக்குமா, அதை கொண்டு ஏதாவது ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்வான. ஏன் இருந்தால் தானப்பா நன்மை தீமை என்பதே வெளிப்படும். இல்லவே இல்லையே. நம்ம மஹ்லூக்குக்கு ஏன் நாம் வசன் கொடுக்கணும்? மஹ்லூக்குல நாமும் யாரு? மஹ்லூக்கு தான். நம்மையும் ஒன்றுமில்லை என்பதாக என்ன செய்யணுமா? நகர்த்திடணும். நம்ம சர்க்கார் நாயகன் சொன்னாங்க, ஃபைசன் நாயகன் எஜமா சொன்னதாக, ஜப் தக் தூ ரஹே துமாரா ரஹே, எதுவரை நீ இருக்கிறாயோ உன்னுடையதுதான் அங்கே வெளிப்படும். ஜப் தூ ஹஜ்ஜாத்தாகே ஓ ஆஜாத்தாகே, எப்பொழுது நீ உன்னை நகர்த்தி விடுகிறாயோ தானா வந்துடுவான் மாட்டான். நாம் இருக்கும் வரை நமது குணங்கள், நமது கமாலாத்துகள், நமது திறமைகள் தான் வெளிப்படும். எப்போ நீ நகர்ந்துக்கிறியோமா அப்போ அவன் வந்துடுவான் மாட்டான். அல்லா நீ வந்துடலாம் நம்ம சொல்ல வேண்டிய, நான் ஒன்றுமில்லை என்றாலே நான் தான்ப்பா இருக்கிறேன்னு வந்துடுவாங்க. மை நஹி ஹூ மை நஹி ஹூ, நான் இல்லவே இல்லை, நான் இல்லவே இல்லை. கலைஞர் அதுதான் நமக்கு ஷேഖுமார்கள் காட்டி கொடுக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்ன அஃதலல் ஈமான், ஈமானில் உயர்ந்த ஈமான் என்ன தெரியுமா? அன் தஅலம அன்னல்லாஹ மஅக, அல்லாஹ் உன்னோடு தான் இருக்கிறான். ஹைசு குந்த, நீ அகில உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த இல்மு நம்மிடத்தில் வந்து விடுமையானால் அதுதான் அஃதலுல் ஈமான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கவுல், ஃபஅல், கவுல், இல்ம், இத்ராக் எல்லாம். இப்போ இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், இல்மே இத்ராக் மஅய்ய, இத்ராக் இல்மே மஅய்யத், எப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த ஞானம் நமக்கு வந்து விட்டதோ அதுதான் ஈமானில் மேலானது என்று சொன்னாங்க. எப்போ அந்த உணர்வு ஒரு நபருக்கு வந்துருச்சோ அப்போ என்ன ஆயிரும்? அவர் தான் வலியுல்லா. சர்க்கார் நாங்கள் சொன்னாங்க, எஜமா அந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கும் அதை தான் பழக்குவாங்க. நம்ம ஷேഖுமாருக்கு நமக்கு எதை பழக்கிறாங்கன்னு அதை தான். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மஈ, அதைத்தான் என்ன பண்ணுவாங்க முந்தைய ஷேഖுமார்கள்லாம் பழக்கி கொடுத்தாங்க. எஜமா ஜுனைதுல் பக்தாதி சையீது தாயிஃபா, இறைநேசர்களின் தலைவராக திகழக்கூடிய ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா அவர்களுடைய சொந்த மாமு சர்ரி சக்கத்தி ரஹ்மத்துல்லாஹி எஜமா அவர்களிடத்துல அவங்களுடைய சகோதரி கொண்டு போய் விட்டாங்க. சரி சின்ன குழந்தை தானே, சரி ஓரமாக உட்காந்து இதை வேண்டாம் சொல்லிக்கிட்டு உட்காரட்டும். சொல்லுமா, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹ் என் முன்னாடி தான் இருக்கிறான், அல்லாஹ் ஹாசிரா இருக்கிறான். அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹு மஈ, அல்லாஹ் என் கூட தான் இருக்கிறான் என்று நீ அந்த வார்த்தையை சொல்லுமாண்டாங்க. வார்த்தையே சொல்லுண்டாங்க. அவங்க ஓரமாக உட்காந்து அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மஈ, அல்லாஹ் என்னை பார்க்குறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் முன்னாடி தான் இருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவிலும் அவன்தான் காட்சி அளிக்கிறான். அல்லாஹு ஹாதிரி, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எங்கு திரும்பினாலும் அவனுடைய திருமுகம்தான் காட்சி அளிக்கிறது. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹ் ஹாதிரா இருக்கிறான், ஷஹீதா இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலும் அவன்தான் பிரசன்னமாக இருக்கிறான். அதை சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன வயசு பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அப்படியே லயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இல்லை இல்லை நான் இதே வேலை தான் எனக்கு உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, என்னம்மா தம்பி வரமாட்டேங்கிறாரு பிள்ளை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, வாப்பா தம்பி சாப்பிட்லாம், ஆக வேண்டாம். ஆமாம் சிறுநீர் கழிக்கணும், ரொம்ப நேரமாச்சு, சுய தேவை நிறைவேற்றவே இல்லை. அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்ன பார்க்குறானே, எப்படிமா நான் அல்லாஹ் முன்னாடி எப்படி நான் சிறுநீர் கழிக்கிறது, ஒழுக்க குறைவாச்சே. யார் சொல்கிறா? அந்த சிறு வயதிலே ஹஸரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா அவங்க சொல்கிறாங்க, இப்படி நான் சிறுநீர் கழிப்பது என்பதாக அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, நான் துணியை வச்சு மறைச்சிக்கிறேன், நீ இங்கே இப்போ சிறுநீர் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவ்வாறு செய்து அவர்களை என்ன செய்ய போச்சு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. அப்போ எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த உணர்வு மிகைத்திருக்கும். அதே உணர்வு தான் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. எப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற இதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டினார்களோ, அதற்கு பிறகு தன்னுடைய சுய தேவைகள், உடலினுடைய தேவைகள் எதையுமே அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. அப்படிங்க, அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்,
எனும் பொழுது எவ்வாறு நம்ம சுய தேவைகள்லாம் நிறைவேற்றுறது வேத பாச்சே என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் சிறுநீர் கழிக்கல, மலஞ்சலம் கழிக்கல, மனைவி மக்களிடத்தில் சேரவில்லை. இவ்வாறு அவர்களுடைய நிலைகளை பார்த்து, அவர்களுடைய சிரமங்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிட்டு, அலா இன்னஹும் யத்னூன சுதூரஹும் லியஸ்தஃபு மின்ஹு அலா ஹீன யஸ்தக்ஷூன தியாபஹும் யஅலமு மா துஸிர்ரூன வ மா யுஅலினூன். என்ன, அவர்கள் ஆடைகளை ஒதுக்கினால் மட்டும்தான், ஆடைகளை நீக்கினால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்கிறானா? இல்லை, அவர்கள் ஆடைகளை அணிந்திருந்தாலும் சரி, ஆடைகளை அணியாவிட்டாலும் சரி, எல்லா நிலையும் அல்லாஹ்விற்கு ஒரே போன்றுதான். அவன் மறைப்பதையும் அறியக்கூடியவன், வெளிப்படுத்தக்கூடியதும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் இருப்பதையும் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஆறுதல் மொழிப்பாக தான். அவ்வாறு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சான். இல்லைன்னா அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. எவ்வாறு யாராவது ஒரு நபர் முன்னாடி இருக்கும் பொழுது கூட நமக்கு சுய தேவைக்காக வேண்டி அமர்வோமா? நம்ம உட்கார மாட்டோம்ல. அப்போ ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது எவ்வாறு அமர்வது? அது ஒழுக்க குறைவாகிவிடுமே என்று அவர்கள் அந்த அளவிற்கு அந்த இதராக்கிய மய்யத்தை அவர்கள் உணர்ந்து அவ்வாறு ஆகிவிட்டார்கள். என்னம்மா, நமக்கு மனிதர்களாகிய நமக்கு எப்படி சர்க்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ ஒரு நபர் தலையில தொப்பி போட்டார் அப்படின்னு சொன்னா தலை நமக்கு தெரியாது. தொப்பியை கழட்டிட்டா தலை நமக்கு தெரியும். ஏன்? அந்த தொப்பி அந்த தலையை மறைத்து விட்டது. அதே போன்று நம்ம சட்டை போட்டாக்க உள்ள பனியன் போட்டிருக்காரா இல்லையான்னு கூட என்ன பண்ண முடியாது, நம்மால சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியாப்பட்டவன் அந்த சட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பனியனையும் அறிவான், அந்த பனியனுக்குள் இருக்கக்கூடிய அந்த தோலையும் அறிவான், அதற்குள் இருக்கக்கூடிய எலும்பையும் அறியக்கூடியவன், எலும்பிற்குள் இருக்கக்கூடிய சதையையும் அறியக்கூடியவன், அதற்குள் இருக்கக்கூடிய இதயத்தையும் அறியக்கூடியவன், அந்த இதயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தினான். அதற்கு பிறகுதான் அவங்க நார்மலானாங்க. அப்ப அப்படியாப்பட்ட இந்த உணர்வைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் உணர்த்துகிறார்கள். பையாத்து கொடுத்த உடனே என்ன சொல்றாங்க நமக்கு? அல்லாஹு அல்லாஹ், அன்ஃபுஸ் அல்லாஹ், ஆஃபாக் அல்லாஹ், அன்ஃபுஸ் அல்லாஹ், ஆஃபாக் அல்லாஹ். என் உள்ளிருந்து என் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆஃபாக்கில் இத்தனை கோடான கோடி சிருஷ்டிகளிலிருந்தும் என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா என்று நமக்கு இந்த இதராக்கிய மய்யத்தை தான் நமக்கு ஷேகுமார்கள் ஊட்டுகிறார்கள். எப்போ ஒரு நபர் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வை ஒருவர் கொண்டு வந்து விடுகிறாரோ அவர்தான் இறைநேசர் என்பதாக நமக்கு ஷேகநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அடிக்கடி ஃபைஸநாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபாதம், அல்லாஹி மௌஜூத் பாக்கி சோபாதம். அல்லாதாமா மௌஜூதா இருக்கா, மற்ற எல்லாமே அதம் தாமா. எதையுமே நீங்கள் வசன் கொடுக்காதீர்கள் என்பதாக எஜமா சொல்லுவாங்க. வகுமே தூயிக்கு தூருக்கர், இரண்டு என்ற அந்த எண்ணத்தை நீ தூக்கி போட்டிருப்பா. சரி, சாத்து புதாக நான் வேறு அவன் வேறு என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுது நம்மை விட்டும் நகர்த்தி விடுகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னோடு வந்து விடுகிறான் என்பதாக எஜமா ஃபைஸநாயகம் சொல்லி காட்டியதை நமக்கு ஷேகநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு ஒருவருடைய உள்ளத்திலே வந்து விடுமையானால் அவருடைய வாழ்க்கை தைரியமான, தலை நிமிர்ந்த கண்ணியமான வாழ்க்கையாக ஆகிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் உணர்த்துகிறார்கள். எப்போதும் அல்லாஹ் உன்னை பார்க்குறாங்கிற அந்த உணர்வோடு இருமா. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அந்த அல்லாஹ் தான் நமது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எந்த வஸ்து நமக்கு முன்னால் வந்தாலும் இந்த வஸ்துவில் இருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா என்று பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். காரணம் என்ன? நமது ஒரு வினாடி கூட ஹக்கை பார்க்காமல் நமது சிந்தனை கழியக்கூடாது. நம்முடைய முழு கவனமும் முழு தவஜுகும் எங்கே இருக்க வேண்டும்? ஹக்கின் பக்கமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் ஆசைப்படுகிறார்கள். என்பானவர்களே, அதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸுகள், சபைகள் எல்லாம் வைப்பதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அந்த உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். உன் அல்லாஹ், அல்லாஹ்வுடனே சேர்ந்து வாழ வேண்டும். அவ் மஅமன் அல்லாஹ், அல்லது அல்லாஹ்வுடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களுடனே வாழ வேண்டும்.
அதுக்காகத்தான் நம்ம ஷேகுமார்களுடைய சுஹபத் நமக்கு அவசியம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் நமக்கு எப்பொழுது அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த உணர்வு வரும், ஷேகுமார்களுடனே இருக்கத்தான் என்னாகும், நமக்கு அவர்கள் மீது பொழியக்கூடிய அந்த அருள்மலை நம்மீதும் பட்டு நமக்கும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு நமது உள்ளத்திலே வரும். அன்பானவர்கள், அல்லாஹ் நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பெல்லாம் நமக்கு பிச்சையாக கொடுத்திருக்கிறான். அந்த தொடர்பை மிக மிக மதிப்புமிக்கதாக அதை நாம் விளங்கி அந்த தொடர்பை நாம் பயன்படுத்தி கொள்ள பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு தாயமாக இருப்பதற்கு அல்லாஹ்வின் அருள் பாக்கியம் தருவானாக. நமது ஷேகநாயகம் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தேடக்கூடிய முகங்களாக நமது முகங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய இல்லம் கட்டி வாழ தௌஃபீக் செய்வானாக. அவர்களுக்கும் அவருடைய காந்தானுக்கும் உண்மை குலாம்களாக நம்மையும் நமது காந்தானையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நமது ஷேகநாயகம் இன்னும் அவருடைய காந்தானுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக. நாம் எவ்வாறு வாழ்ந்தால் நமது ஷேகநாயகம் சந்தோஷப்படுவார்கள், அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நமது ஷேகநாயகத்தை முழுமையாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தன் கருணை பிச்சையால் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.